நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/12/2023க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12 மற்றும் 1, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3, குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தயலம். திதி இன்று காலை 11:53 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:39 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 1:29 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:21 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று பட்டும் படாமல் எல்லோரிடமும் பேசுவது நல்லது. சில இடங்களில் பார்த்து பேசுவது மிக நல்லது. மன சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. இருந்தாலும் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். குடும்ப உறுப்பினர் தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டங்கள் இருக்கும். உற்பத்தி விற்பனை சுமாராகவே இருக்குங்க. இன்று பெண்கள் நகை பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் கூட நகைகளை நீங்க கடனாக கொடுக்க வேண்டாம். நீங்களும் கடனாக வாங்க வேண்டாம். என்று திருமண முடிவுகள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. பண வரவு திருப்தியை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆகையால் பார்த்து பேசுங்கள். தொழில் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். பெண்கள் இன்று சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படும். இந்த நாளை நீங்க கொஞ்சம் பொறுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேலை சுமை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டுங்க. கண்டிப்பாக மாணவர்கள் ஜெயிக்க முடியும். முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும். மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியுங்க. இருந்தாலும் தேர்வில் உங்களால மிக சிறப்பான மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முயற்சி செய்யுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று தொழில் தொடர்பாக முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். வீண் விவாதங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். வழக்கத்திற்கு மாறாக சில பணி உங்களுக்கு ஏற்படக்கூடும். தொழிலில் உற்பத்தி விற்பனை சிறப்பாகவே இருக்குங்க. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யும் வேலைகளில் வெற்றி இருக்கும். கூடுதலாக இன்று நீங்க கண்டிப்பாக உழைக்க வேண்டியிருக்கும். பரணி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பொறுமையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று தொழிலுக்காக அளவான மூலதனம் போதுமானது. உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். கிருத்திகை. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நகைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் நீங்க கடனாக கொடுக்க வேண்டாம். நீங்களும் கடனாக வாங்க வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் சரியாகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். என்ற காரியங்களை நீங்க யோசித்து செய்வது மிக நல்லது. மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிட்டு கூட்டும். சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். நல்லோரின் ஆலோசனை நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணிகளை நிறைவேற்றுவது அவசியம். பண வரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. மற்றவரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். கூடுதல் பணி சுமையை நீங்க ஏற்க வேண்டியிருக்கும்.
மேலிடத்திடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல், தடை தாமதம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. கவனமாக எதையும் செய்ய வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நேர்மையை பாராட்டி பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. இருந்தாலும் உங்களால முடியும் பட்சத்தில் எந்த ஒரு பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு செய்யுங்கள். அதேபோல் யாரையும் நீங்க வீண் விமர்சனுக்கு உள்ளாக்க வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தள்ளி போடாமல் முன்னின்று செய்வது மிக நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். காரியங்கள் அற்புதமாக கைகூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை இன்று வாங்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பாக செல்லும். இன்று மனக்குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். இன்று மாணவர்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும். கண்டிப்பாக பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். வீண் விவாதங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் கொஞ்சம் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்குள் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு சரியாகும். பணவரவு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்குங்க. என்று எடுத்தோம் கவுத்தும் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவது உங்கள் கையில் தாங்க இருக்குங்க. ரோகிணி. மன தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படும். காலையில் கொஞ்சம் குழம்பி போவீர்கள். எந்த வேலையில் முதலில் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். மற்றவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அனைவரின் சொல்லுக்கும் இன்று மதிப்பு கொடுங்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு உங்களுடைய செயலில் வேகம் காட்டுங்கள். இருக்கும் இடத்திலிருந்து எதையும் செய்ய பாருங்கள். தயவு செய்து வரவேண்டிய பணம் வருங்க. ஆனால் நீங்க அதை சேமிப்பாக மாற்ற வேண்டுங்க. மிருகசிரீஷம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். கொஞ்சம் பொறுப்பாக இருக்க பாருங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் பொறுப்பாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மிதுனம். மிதுனம் ராசினியர்கள் இன்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிக பொறுப்புடன் இன்று பணிகளில் நீங்க ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்கக்கூடும். முக்கிய தேவைகளுக்காக கொஞ்சமாக கடன் பெறுவீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதனால் உடல் நலம் பாதிக்கப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று தொழில் வியாபாரத்தும் அடுத்த கட்டம் செல்லும். என்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பணம் தேவை ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே பணியாற்ற வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடும். என்று பெண்களுக்கு வருமானம் திருப்தியை கொடுக்கும். உயர்வான நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. பண வரவு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் இப்பொழுது ஏற்படக்கூடுங்க. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. இருந்தாலும் தயவு செய்து பிரச்சனைகளை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. அதேபோல் பொது விஷயங்களில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் வழக்கு விவகாரங்கள்ல தலையிடாமல் செயல்படுவது மிக நல்லது. காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. எதிலும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிக பொறுப்புடன் இருங்கள். கல்விக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். தேர்வில் மதிப்பெண்கள் சிறப்புடன் எடுக்க முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று உயர்வான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். அதிக பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு முக்கியம். வீண் விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது. கொஞ்சமாக கடன் பெறுவீர்கள். வாழ்க்கை தரம் இன்று உயர கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. இன்று கூடுதலாக பணியாற்றி உபரி பண வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டம் திட்டி சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நல்ல முடிவு எடுப்பீர்கள். திருவாதிரை வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க பாருங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்குங்க. அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இன்று முன்பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். பக்குவமாக எதையும் செய்ய வேண்டும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். புனர்பூசம் என்று கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்குங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. மாலை நேரம் உங்களுக்கு சந்தோஷமாக அமைந்துவிடக்கூடும். இருந்தாலும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யக்கூடிய வேலைகளை பற்றி முன்கூட்டியே திட்டமிடுங்கள். எந்த ஒரு வேலையும் நீங்க அவசரமாக செய்ய வேண்டாம். சகோதர சகோதரிகளுக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியும். பண தேவை இன்று ஓரளவு ஏற்கத்தான் செய்யும். கடகம் ராசினியர்கள் இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடக்க கொடுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கடந்த கால உழைப்புக்கு இப்பொழுது நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு கூடுதல் நம்பிக்கை ஏற்படக்கூடும். திட்டமிட்டு சில பணிகள் ஏற்பட்டு எதிலும் ஈடுபட முடியும். பண வரவு நன்மையை கொடுக்க கொடுங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இயலாதவர்களுக்கு தான தர்மம் செய்வீர்கள். பகைமையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். குழந்தைகளின் நலன் கருதி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். அதற்கு இந்த நாள் கண்டிப்பாக முக்கியமான நாளாக பயன்படக்கூடும். புது புது முதலீடுகளை செய்வீர்கள். உடல் சோர்வும் அசதியும் கொஞ்சம் காணப்பட கொடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு பின்னர் நீங்கி விடக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக நீங்க பாடுபட வேண்டியிருக்கும். சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது மிக நல்லது. யாரையும் நீங்க எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். நிர்வாகங்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். இன்று பெண்கள் முடிஞ்சளவு சமையல் செய்யும்பொழுது கூர்மையான பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். அதனையும் சரி செய்து கொள்ள வேண்டும். காதலில் உள்ளவங்க கொஞ்சம் குழப்பமடையாதீர்கள். குழப்பமான காதலாக இருந்தால் பொறுமை காக்க வேண்டும். அமைதி காக்க வேண்டும். பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி மீது அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு கொஞ்சம் உழைக்க வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடும். என்ற எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. என்று பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியிருக்கும். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வது நல்லது. பூசம் தைரியமாக சில முடிவுகள் எடுக்க முடியும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பண வரவினால் நன்மை ஏற்படக்கூடும். கடனில் ஒரு பகுதி அடைபட்டு விடுங்க. இயலாதவர்களுக்கு தானம் தர்மம் செய்வீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடல் சோர்வும் அசதியும் கொஞ்சம் காணப்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆயில்யம் குழப்பங்கள் கொஞ்சம் வந்து தாங்க செல்லும்.
செய்யும் பணிகளை மட்டும் கொஞ்சம் உற்சாகமாக செய்ய பாருங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். கணவன் மனைவி இருவரும் எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. சில பணிகள் தாமதமாக நடக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் இன்று பெரியவர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சான்றோர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபடுவீர்கள். குழப்பங்கள் ஏற்படுத்திய பணிகள் கூட சூடுபிடிக்க தொடங்கும். புதிய அணுகுமுறையால் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடைமுறை கண்டிப்பாக சரியாக கூடும். இடையூறு செய்தவர்களும் இன்று விலகி செல்ல கொடுங்க. ஆதாய வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். முக்கிய நபர் ஒருவரை நீங்க பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும், உரையாட வேண்டியிருக்கும். அவர்களால் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிம்ம ராசினியர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் செலவுகள் ஒரு பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கும், குழப்பங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். பேச்சையும் என்று குறைத்துக் கொள்ள பாருங்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிட்டு செய்வது நல்லது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். என்று கோபங்கள் வந்தால் குறைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு எதிலும் ஈடுபட பாருங்கள். இருசக்கர வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக சென்று வருவது ரொம்ப சிறப்பு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு பணியிலும் நீங்க ஈடுபட வேண்டாம். பயணத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு சரியாகும். மனசுக்குள் ஏதாவது ஒரு கவலை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். என்று உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று பெண்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுங்க. சுய தொழில் கொஞ்சம் லாபம் கிடைப்பது கடினம்தான். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் என்று வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்தும்படி பேச வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். கொஞ்சம் 2 நாட்கள் போகட்டும். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை கண்டிப்பாக எழுதி பார்க்க வேண்டும். என்று மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல் பிரகாசமாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று தயவு செய்து குழப்பம் கொள்ள வேண்டாம். சான்றோர்களின் ஆசிகள் கிடைக்குங்க. ஆதாய வருமானம் கண்டிப்பாக இருக்கும். இருந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பேசுவது நல்லது. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். என்ற இறை வழிபாட்டில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பூரம் என்று நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சின்ன சின்ன குழப்பங்கள் வெளிப்பட கொடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். எதிலும் கவலைப்பட வேண்டாம். திட்டம் திட்டி செயல்படுவது நல்லது. இன்று முக்கிய நபர் ஒருவரை நீங்க சந்தித்து உரையாடுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். உத்திரம் என்று மனதில் சின்னதாக கவலை இருக்குங்க. சில பணிகள் நடக்கவில்லை என்ற கவலை ஏற்படுத்தும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. தொழில் வியாபாரம் குறித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று மனம் கொஞ்சம் பதட்டம் அடைய கொடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாற கொடுங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். அவசரம் மட்டும் பட வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையுடன் சென்று வர பாருங்கள், அது போதுங்க. கன்னி ராசி நேயர்கள் என்ற ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மனம் கொஞ்சம் மகிழ்வாக இருக்க கொடுங்க. என்று சில விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டும். வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருந்து தாமதம் விலகி செல்லக்கூடும். பண பரிவர்த்தனை நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வர்கள். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லோரிடமும் மன அமைதியுடன் பேசுங்கள்.
கோபம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் உதவி தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வர கொடுங்க. மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். நண்பரிடம் ரகசியங்களை கூட சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். என்று பெண்களுக்கு முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் பணி ஒன்றினை இருக்க பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காலையில் கொஞ்சம் பணி சுமை இருக்க கொடுங்க. பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வது நல்லதுங்க. என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியும். என்ன ஒன்று காதலுக்காக முடிவெடுக்க வேண்டாம். காதலுக்கு பின்னொரு நாளில் முடிவெடுத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். அது ரொம்ப முக்கியம். இல்லத்திலும் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் ரொம்ப பொறுப்பாக இருங்கள். பொறுமையாக இருங்கள். கல்விக்கான தரத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று மனக்கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. குழப்பங்களுக்கு தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது மிக சிறப்பு. அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. அடுத்தவர் செய்கின்ற வேலைகளை மிக அற்புதமாக நீங்களும் செய்து முடிப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். சுய தேவைகள் பூர்த்தியாகும். ரகசியங்களை இன்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரியங்களை நீங்க யோசித்து செய்ய வேண்டியிருக்கும். மனப்பதட்டம் இருக்கவே கூடாது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். தெளிவான சிந்தனை மட்டுமே இன்று வெற்றியை கொடுக்கும். அடுத்தவர் விவகாரங்கள் தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. திறமையால் வெற்றி பெறும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியும். சித்திரை. என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாகவே நடக்கக்கூடும். மாற்று கருத்துடையர் இன்று மனம் மாறக்கூடும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். அனைவரிடத்திலும் இன்று நீங்க நல்ல பெயர் எடுப்பீர்கள். இந்த நாள் ரகசியங்களை பேணி பாதுகாப்பது நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பது மிக நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் என்று மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட சிரமங்களும் விலகி செல்ல கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டுங்க. சொந்த பந்துகள் இன்று வருகை இருக்கக்கூடும். எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்ல செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி எளிமையாக நிறைவேறும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படுங்க. சேமித்து வைத்த பணத்தை செலவுக்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த டென்ஷனும் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்று அதிகரிக்க கொடுங்க. நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்று மேலோங்கக்கூடும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க. எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனையே கொடுக்கும். என்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்படும். பெண்கள் இந்த நாளை இனிமையான நாளாக கொண்டாட முடியுங்க. அது மட்டுமில்லை, பெண்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாகவும் அமைந்துவிடக்கூடும். வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். காதலை பொறுத்தவரை குழப்பம் அடையாதீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம். காதலின் பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்காக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மட்டுமே குறிக்கோளோடு செயல்பட வேண்டும். விளையாட்டுத் துறையிலும் உங்களுக்கு கவனம் செல்லும். பெற்றவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று சுலபமாக ஜெயித்துவிட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்ற மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரிய வெற்றி ஏற்படக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. தங்கு தடையின்றி வாழ்க்கையை செல்லுங்க. தடைகள் ஏற்பட்டாலும் உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. சுவாதி இன்று டென்ஷன் குறைந்து விடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சிறப்பாக இருக்கக்கூடும். நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி இருக்குங்க. எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆராய்ந்து செய்யும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. விசாகம் தடைகள் ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்வார்கள். தங்கு தடையின்றி பணிகளை நீங்க செய்து முடிப்பீர்கள். உற்சாகமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். காலையில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முன்கூட்டியே வேலைகளை திட்டமிடுங்கள். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்தினாலே சேமிப்பு என்று உயர கொடுங்க. சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டங்கள் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் என்று மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் கூடுதல் அவகாசம் உங்களுக்கு தேவைப்படும். செலவுகளை மட்டும் நீங்க சிக்கனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறுங்க. பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகிவிடும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவரின் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டு மழையில் நனையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும். தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பேச்சில் சாமர்த்தியம் கண்டிப்பாக கூடிவிடும். வருமானமும் திருப்தியை கொடுக்கும். என்று பெண்களுக்கு நல்ல விஷயங்களை ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இன்று காதலை பொறுத்தவரை இங்க பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் மிக பொறுப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வருகின்ற தேர்வில் உங்களால நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. எல்லோரையும் இன்று நீங்க அரவணைத்து செல்வதும் அன்பு காட்டுவதும் மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியுங்க. அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள முடியும். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். துணிச்சலுடன் சில பணிகளை எதிர்கொள்வீர்கள். ரகசியங்களை பேணி பாதுகாப்பது நல்லது. முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்குங்க. குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க. அனுஷம் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். கூடுதலாக இன்று பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்க கொடுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். என்று எடுத்துக்காட்டாக அனைவரிடமும் காணப்படுவீர்கள். சுகபோக வாழ்க்கை இன்று அனுபவிப்பீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமையால் வெற்றி பெறும் நாள் என்றே நாளை சொல்ல முடியுங்க. கேட்டை தயவு செய்து மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். எதிர்பார்த்த காரியம் வெற்றியை கொடுக்கும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். இன்று எந்த ஒரு பணியிலும் நீங்க அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் முடித்து காட்டக்கூடிய திறமை இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படக்கூடும். கற்பனை திறனும் அதிகரிக்கக்கூடும். தனுசு தனுசு ராசினியர்கள் என்ற மாற்றங்களை விரும்பக்கூடியவராக காணப்படுவீர்கள். சிறு செயலும் கூட கொஞ்சம் கடினமாக தோன்றும். சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். இடையூறுகளை எல்லாம் சரி செய்து வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பொது விவகாரங்களில் நீங்க நிதானித்து பேசுவது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அளவான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதில் இருந்த தடைகள் விலகி செல்ல கொடுங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீர்கள்.
பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி முன்னே இருப்பது ரொம்ப சிறப்புங்க. மேல் அதிகாரியிடம் நீங்க தயவு செய்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை பின்னர் பிரித்து பார்த்து ஆராய்ந்து முடிவெடுக்கலாம். தயவு செய்து தனுசு ராசினியர்கள் என்று பொறுமை காப்பது நல்லது. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. காதல் மாற்றத்தை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று பெண்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் கூட பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம். கேலி கிண்டலாக கூட பேச வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பெண்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுங்க. பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் சிறப்புங்க. இன்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். படிப்பில் ஆர்வம் காட்டுங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் உழையுங்கள். வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோசித்து சில முடிவுகள் எடுப்பது நல்லது. மனப்பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் நீங்கள் பேசிவிட வேண்டும். ரகசியங்களை கூடுமானவரை பாதுகாக்க பாருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் இருக்கின்றது. போராடம் என்று திறமையால் வெற்றி பெறுவீர்கள். யோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இரவு நேர பயணங்களை கவனமாக மேற்கொள்ள பாருங்கள். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். அன்பால் இன்று அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். என்ன ஒன்று கையில் காசு பணம் கொஞ்சம் தேவைப்படும். தயவு செய்து அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு ஒட்டி செல்லுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திராடம் செயல்களை நிதானமாக செய்யுங்கள். யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெற முடியும். குறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரியாகிவிடும். மனப்பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாறிவிடும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. அடுத்த ஒரு விவகாரங்கள் மட்டும் தயவு செய்து நமக்கு வேண்டாங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட வேண்டும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் என்ற சுய பெருமை பேசுபவரிடம் விலகி இருக்க பாருங்கள். நண்பரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேசுவீர்கள். தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உற்சாகமுடன் செயல்பட்டு தொழில் குறிப்பிட்ட வளர்ச்சி இலக்கை அடைய முடியுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கும். முக்கியமான செயல் எளிமையாக நிறைவேறக்கூடும். என்று கூடுதலாகவே பண வரவும் கிடைக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி நடை போடுவீர்கள். பண வரவு சீராக கூடிவிடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் எப்பொழுது கிடைக்கக்கூடும். திடீர் மன வருத்தம் ஏற்பட்டும் சரியாக கூடும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது. எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக உண்டாகும். மன துயரம் நீங்கிவிடக் கொடுங்க. சிற்றின்ப செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் கொஞ்சம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். ஒதுங்கிச் சென்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பேசி பழகுவதுதான் என்று உங்களுக்கு சிறப்புங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது மிக மிக சிறப்பு. என்று பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். யோகமான விஷயங்கள் நடக்கக்கூடும். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்குங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று மாற்று கருத்து உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது.
என்று முன்கூட்டியே எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சமாளித்து வென்றுவிட முடியும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கண்டிப்பாக மாணவர்களுக்கு என்று கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று புது புது யோசனைகளும் மாணவர்களுக்கு தோன்றும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இந்த நாள் புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடும். நண்பரிடம் சொந்த விஷயம் பேசுவீர்கள். தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். உபரி பண வருமானம் இன்று வரக்கூடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். எல்லா நன்மைகளும் உண்டாக கூடுங்க. வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். ஆகையால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். திருவோணம். இந்த நாள் திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு சரியாக கூடும். தொழில் வளர்ச்சி குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கூடுதல் சொத்துக்கள் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மன நிறைவுடன் இன்று காணப்படுவீர்கள். யாரையும் நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவார்கள். அதனால் முன்கூட்டியே நீங்கள் எதையும் தவிர்த்து விடுவது நல்லது. அவிட்டம். பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். காரியங்களும் அற்புதமாக நடக்க கொடுங்க. மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாற்று கருத்துடைய மனம் மாறக்கூடுங்க. ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். மிகவும் நேர்மையோடு நடந்து கொள்வீர்கள். செல்வ சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆழ்ந்த உறக்கம் இருக்குங்க. ஓரளவு இன்று ஓய்வாக இருப்பீர்கள். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு சீராக இருக்கக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இந்த நாளை நீங்க உங்க மனசுக்கு பிடித்தாற் போல் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள் என்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். எவரிடமும் நிதானித்து பேசுவது மிக நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு புதிய அணுகுமுறை உங்களுக்கு உதவக்கூடும். அளவான பண வரவு இன்று கிடைக்க கொடுங்க. தியானம் செய்வதனால் மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைந்த இடங்களில் செல்ல வேண்டாம். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பண வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்கள் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பும் உங்களுக்கு பெருகிவிடக்கூடும். மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது. உடல் நல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து இப்பொழுது வருந்த நேரிடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நேர்படையாக பேசுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று நட்பின் பெருமையை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு துணிச்சலுடன் கூடிய வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சுமூகமான உறவு ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்ல கொடுங்க. திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயம் நாட்டம் செல்லும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள முடியும். நன்கு படியுங்கள். கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சுலபமாக அமைந்துவிடக்கூடும். பிடித்தமான கல்வியாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைக்கொடுங்க. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. எல்லோரிடமும் நிதானித்து பேசுங்கள், அது போதும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். அவசரப்படாமல் பணிகளை மேற்கொள்வது நல்லது. வெற்றி கண்டிப்பாக நிச்சயங்க. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். மாற்று கருத்துடைய மனம் மாற கொடுங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை அம்சமாக அமைத்துக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் இன்று இடம் பிடிப்பீர்கள். சதயம்
பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடும். நினைத்த காரியம் அற்புதமாக நடக்கக்கூடும். எதிர்ப்புகள் இன்று விலகி செல்லக்கூடும். எதிர்பார்ப்புகள் இன்று பூர்த்தியாகக்கூடும். வருமானம் இன்று திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அளவான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். தியானம், தெய்வத்தால் கண்டிப்பாக மனம் அமைதி அடைய கூடுங்க. எல்லோரிடமும் நிதானித்து பேசுங்கள், அது போதும். புரட்டாதி, இந்த நாள் கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். ஏற்கனவே செய்த ஒரு செயலை இப்பொழுது நீங்க சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். நினைவாற்றல் இன்று அதிகரிக்க கொடுங்க. நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய சூழலில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என் மனசுக்குள்ள ஒருவித புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. நேர்மையுடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியுங்க. மேனம் ராசினியர்கள் என்ற மிகவும் மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமையும். நட்பின் பெருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. எதிர்கால வாழ்வில் நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தாராள பணவரவு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெறுவதற்கான கடினமான சூழல் இருக்கக்கூடும். லாபத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பணிகளை நீங்க சிறப்புடன் செய்ய வேண்டியிருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெற்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். சிரமங்கள் கண்டிப்பாக தீர்த்துவிடக் கொடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். வீண் பழி போன்றவற்றிலும் ஈடுபட வேண்டாம். சில சமயங்களில் நீங்க நல்லதை செய்ய போனாலும் சிலர் அதனை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உள்ளாக்க கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று வெளிநாட்டு துறையில் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இழுபறியான காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. சிறு சிறு விஷயத்திற்கு கூட கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் வரக்கூடும். அந்த கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக கையாள வேண்டுங்க. பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நினைத்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். கேட்ட இடத்தில் பண வரவையும் பெற்றுக்கொள்ள முடியும். என்று காதல் போன்ற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக சிந்தியுங்கள். குழப்பமடைய வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். காதல் அடுத்த கட்டத்திற்கு தானாகவே செல்லும். என்று மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். என்று விளையாட்டுத் துறையிலும் உங்களுக்கு ஆர்வம் செல்ல கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி என்ற மன அழுத்தம் சரியாகுங்க. பணவரவு சீராக அதிகரிக்குங்க. உபரி பண வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் அளவான பணவரவே கிடைக்கும். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். நட்பின் பெருமையை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பது நல்லது. உத்திரட்டாதி குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடும். காரியங்கள் அற்புதமாக கைகொண்டிவிடும். முயற்சிகளில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் சிறப்புடன் செய்து முடிக்க முடியும். வீண் விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். சிரமம் தராமல் எதிலும் ஈடுபடுங்கள், அது ரொம்ப முக்கியம். இன்று நிதானித்து பேசுவது ரொம்ப நல்லது. சிறு செயலும் உங்களுக்கு கடினமாக தோன்றுங்க. இருந்தாலும் முயற்சியின் பேரில் உங்களால எல்லாவற்றிலும் முடிக்க முடியுங்க. ரேவதி என்ற வாழ்க்கையில் உங்களுக்கு கடினமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. வருமானம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். யாரிடமும் பேசும் பொழுதும் கவனமாக பேசுங்கள். நீங்கள் நல்லதே செய்ய போனாலும் சிலர் அதனை தவறாக புரிந்து கொள்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு செயலும் கொஞ்சம் கடினமாக தோன்றும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க.
மனதை மட்டும் கொஞ்சம் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக மாற்றங்கள் எழக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.